கைஸ், வெல்கம் டு கோசி மாமி சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராகி மால்ட்டு வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சது போல் கொஞ்சமாக ராகி முளை கட்டி ஓவர் நைட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், குட்டி குட்டியாக முளை கட்டியிருக்கு. நீங்கள் 2 நாள் கூட முளை கட்டி எடுத்து வச்சுக்கலாம். இது 200 கிராம்ஸ். அப்புறம் ஒரு பிடிச்ச பிடி போல் பாதாம், அப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய், அப்புறம் நான் கொஞ்சோண்டு ஜாதிக்காய் நிறைய ஆட் பண்ண முடியாது, அதனால் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் 50 கிராம்ஸ் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் நான் எடுத்து வச்சுருக்க பாதாம், அப்புறம் ஏலக்காய், அப்புறம் ஜாதிக்காய், இது 3த்தையும் போட்டு வறுத்துக்க போகிறேன். பொன்னிறமாக அப்படின்லாம் இல்லை, லைட்டாக வறுப்பட்டாலே போதும். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிற மாதிரி இருந்தாலே போதும். அது நான் கொஞ்சமாக பிளாக் கலர் வர வரைக்கும் வறுத்துக்க போகிறேன். நல்லாவே வறுப்பட்டுருக்கு. இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க ராகியை உடச்சி விட்டு வறுத்துக்கலாம். எதனால் நம்ம வறுக்கணும் அப்படின்னா, நான் பச்சை வாசனை போகணும், அதுக்காக தான். ஒரு பிட்டு கூட தண்ணி இல்லாமல் வறுத்துக்கணும். வறுத்து இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைக்கணும். நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இது நல்லா அரைச்சி நல்லா ஒரு 2-3 டைம் சலிச்சாச்சு. சலித்து எனக்கு கிட்டத்தட்ட 250 கிராம்ஸ் பாட்டிலில் எனக்கு கிடச்சிருக்கு.